அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லும் பொழுது ஒரு நகைச்சுவையை நான் கூறிக்கொள்வேன். இப்படித்தான் ஒரு இமாமுடைய பயானை கேட்டுக்கொண்டு உணவு சமைச்சால், மனைவி சமைத்தால் அதை புகழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு மனிதர் இன்னைக்கு போய் நம்முடைய மனைவி சமைச்சு அதை புகழ்ந்துருவோம், இவ்வளவு காலம் இப்படி இருந்துட்டோமே, இப்படியும் ஒரு சந்தோஷம் இருக்கான்னு கேட்கறதுக்காக வீட்டுக்கு போறாரு. அவசரமா போய் அவருக்கு முன்னாடி உணவு சமைப்புகள், உணவு உரிப்புகள் வைக்கப்படுகிறது. வைத்தவுடன் நல்லதா இருக்குது சாப்பாடு, அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். இவ்வளவு மகிழ்ச்சி, சந்தோஷம். மனைவி முகத்தை பார்க்கறாங்க, கணவன் முகத்தை, அவ்வளவு மகிழ்ச்சி பொங்குது. சாப்பிட்டு முடிச்சோம், என்னதான் இவர் சொல்றாருன்னு பாத்துருவோம் சொல்லி மனைவி நிக்கிறாங்க. என்ன சாப்பாடு தெரியுமா இன்னைக்கு? அல்ஹம்துலில்லாஹ், இப்படி ஒரு சாப்பாட்டை உங்ககிட்ட இருந்து நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி இமாம் சொன்னதை செயல்படுத்திட்டோம்னு சொல்லி அவர் சந்தோஷம் அடைகிறாரு. மனைவி முகத்தை பார்த்தா அவ்வளவு கருப்பாயிடுச்சு, அவ்வளவு கோபம் வந்துருச்சு. மனைவி, என்னங்க இவ்வளவு காலம் நான் சமைச்சு போட்டேன், அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லல இதுவரைக்கும், குறை சொன்னீங்க, அதுக்காக அடிச்சீங்க, அதுக்காக திட்டினீங்க, இன்னைக்குதான் பக்கத்து வீட்டுல போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அதை போய் நீங்க இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மனைவி கோவம் அந்த அளவு தெரிஞ்சிருச்சு. அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு போய் நீங்க ட்ரெயின் பண்ணீங்க சொன்னா அதை போய் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இந்த வீட்டுல சமைச்ச சாப்பாடா.